ஹல்லேலூயா. நல்லா சிரித்த முகத்தோடு எல்லா கஷ்டம், கவலை, கண்ணீர், பாரம் எல்லாம் மறைஞ்சி தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கிறவர்களாய் நல்லா கரங்களை தட்டி உற்சாகமாய் நல்லா சிறந்த கைத்தட்டா இருக்கணும். சிரித்த முகத்தோடு இருக்கணும். கர்த்தருக்காக இருக்கணும், உலகத்துக்காக அல்ல, கர்த்தருக்காக. ஹல்லேலூயா. அப்படி சிரித்து தட்டும் போது தான் நம்ம பாடணும். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. என் கஷ்டத்தில் ஆனந்தம், என் கவலையில் ஆனந்தம், என் கண்ணீரில் ஆனந்தம், என்னோட வேதனையில் ஆனந்தம் தருகிறவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். ஹல்லேலூயா. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், என்றும் ஆனந்தம். கையை தட்டி துதிப்பேன் சொல்லுவோம். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனந்தமே சொல்லுமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன், உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அழைப்பத பாறை என்றே சொல்லுவேன், தேவனை நோக்கி அழைப்பத பாறை என்றே சொல்லுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனந்தமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிப்பேன் 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 துதித்து கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன். தமது தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார், தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். சொல்லுமா. அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கையை தட்டி உற்சாகமாய் ஹல்லேலூயா. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு, வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுவோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா. ஹல்லேலூயா. இந்த மாதம் சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவே, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவே. சாத்தானே சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சொல்லுவோமா. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. கையை தட்டி ஹே ஹல்லேலூயா. சகரபௌதரமா. ஆனந்தம் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. ஷெகேமே சேரபௌதியா. பகலில் அம்பு எதற்கும் பயமில்லை, இரவின் பயங்கரம் எதற்கும் பயமில்லை. உன்னதர் உன்னத தேவன் எனது அடைக்கலம். ஷெகே
ஆனந்தம் இயேசு தருகிறார். நல்ல சந்தோஷமா சிரித்த முகத்தோடு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு கையை தட்டுவோமா? கர்த்தருக்கென்று ஒரு நல்ல கரங்களை தட்டி, நல்லா கையை தட்டி உற்சாகமா. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. நல்லா உற்சாகமா சொல்லுவோம். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே. சொல்லுவோமா? அவரது நாமம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா வாயை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆபத்து நேரம் எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? ஆபத்து நேரம் கூப்பிடும் என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவா. என்னோடு இருந்து எல்லாரும் சொல்லுவோம். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து வாய்களை திறந்து சொல்லுவோம். என்னோடு இருந்து அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே. அவரது நாமம் தேவனை நோக்கி அடைக்கலம் பாறை என்றே சொல்லுவே. தேவனை நோக்கி ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா இரவின் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கு பயமில்லை. சொல்லுமா? இரவின் பயங்கரம் பகலில் அம்பு எதற்கு பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிட. உன்னத தேவன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆனந்தமே ஹல்லேலூயா. துதிப்பேன் 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 துதித்துக் கொண்டே. ஆமா துதிப்பேன் 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 துதிப்பேன். விலகாயிரோய் என்னை காண்கின்ற தேவன் நீ. விலகாயிரோய் என்னை காண்கின்ற சொல்லுவோம். விலகாயிரோய் என் ஜீவ நீரூற்று நீ. விலகாயிரோய் என்னை காண்கின்ற விலகாயிரோய் சொல்லுமா? விலகாயிரோய் என் ஜீவன் என் சிறுமை என் எளிமையில் கை தூக்க. என் சிறுமையை என் எளிமையில் துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்துக் கொள்வி. ஒதுக்கப்பட்ட பெரிய ஜாதியாய் மாற்றினே. துரத்தப்பட்ட நீ மீண்டும் ஒதுக்கப்பட்ட பெரிய ஜாதியாய் என்னை காண்கின்றது. எந்த ஜீவன் சொல்லுவோமா? வீரஹாயோகி
சேர்ந்து சொல்லுவோம். எந்த ஜீவன் பீர் லகாய் ரோஹி, பீர் லகாய் ரோஹி, என்னை பீர் லகாய் ரோஹி, என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க, என் சிறுமையை என் எளிமையில் துரத்தப்பட்ட மீண்டும் ஒதுக்கப்பட்ட பெரிய சாதியா துரத்தப்பட்ட நீங்க மாத்திரம் வாயை திறந்து பீர் லகாய் ரோஹி சொல்லுங்க. பீர் லகாய் ரோஹி, கையை தட்டி சொல்லுவோம். புது வாழ்வு, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, சொல்லுவோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுவோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி மன எல்லாரும் எழுந்து நிற்போமா. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி,
ரொம்ப ஈஸியான வார்த்தை தான். நன்றி. நல்ல கையை தட்டி ஆராதிப்போம். ஹalleluya ஹalleluya துதி உமக்கே. ஹalleluya துதி உமக்கே. சொல்வோம் ஹalleluya. வாலாக்காமல் வாலாக்காமல் என்னை கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீ. வாலாக்காமல் கீழாக்காமல். நல்ல கையை தட்டி சொல்லுவோம் ஹalleluya துதி உமக்கே. ஹalleluya. நீ ஆராதிக்கும் போது விடுதலை. சபையை கையை தட்டி உற்சாகமாய் ஹalleluya ஹalleluya துதி உமக்கே. ஹalleluya சொல்லே ஹalleluya. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆதிகள் மேய்த்தவனை ஆதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கி நீரை மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் சிறிய சாதிகள் மேலே 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 மேலே. ஹalleluya. நீங்க மாத்திரம் வாலாக்காமல் வாலாக்காமல் என்னை தலையாக்கி நீ. கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீ. வாலா நல்லா கையை தட்டி கர்த்தருக்கு உற்சாகமாய். ஆமென் ஆமென். ஹalleluya. அபிஷேகத்திற்காக நன்றி. ஹalleluya. உன் வேதனையை கர்த்தர் மாற்ற போறாரு. உன் பிரச்சனையை கர்த்தர் மாற்ற போறாரு. உன் கண்ணீரை கர்த்தர் மாற்ற போறாரு. ஹalleluya. நிரம்புன்னு சொல்லவே தேவையில்ல, கர்த்தர் நிரப்பிடுவாரு. இன்னமும் நிரம்ப முடியாத சில பேர் இருக்கிறாங்க. பக்கத்துல உங்களுக்கு பக்கத்திலேயே சில பேரால நிரம்ப முடியல. கர்த்தர் அவர்களுக்கும் உங்க பாத்திரம் வழிந்தோடி அபிஷேகம் அவங்க காலை தொடும்படியாய், அவங்க தலையை தொடும்படியாய், தலை மேலிருந்து வழிந்து தாடி வரை, அவருடைய அங்கி வரை ஆரோனின் அபிஷேகம் நிறைந்தது போல இன்னைக்கு ஒவ்வொரு மேலையும் கர்த்தருடைய அபிஷேகம். சௌதரமா கந்தரமௌதே ரிபௌதரமா ஷதரலதரபா காரபூரியா மாச்சா ரேமே சௌதரமா காந்துரியா மாச்சரபா. ஹalleluya துதி உமக்கே. ஹalleluya. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஹalleluya அத மாத்திரம் விட போவதில்லை. அவருக்கு துதிப்பது மாத்திரம். ஹalleluya துதி உமக்கே. ஹalleluya. சந்தோஷமா சபையே சேர்ந்து பாடு. ஹalleluya துதி. சபையாய் ஒன்று சேர்ந்து மேல் வீட்டு அறையில இறங்கின ஆவியானவர் நம்ம சபை மேல இறங்கும்படியாய் கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமாய் துசியை தட்டி விட்டு சாம்பலை சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமாய் கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமாய் துசியை தட்டி விட்டு சாம்பலை போக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரம். ஹalleluya. சபையை சேர்ந்து ஹalleluya உற்சாகமாக வாயத்திறந்து ஹalleluya ஒன்று சேர்ந்து ஹalleluya ஹalleluya
ஹalleluya துதி சௌதரபா கரமௌதரியே ரிபௌதர காஷதரபா தடைகளை உடைக்கிறவர் உனக்கு முன்னே போகும்படியாய் ரிகமா சதமா 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 ஒன்று சேர்ந்து உன் பிரச்சனை மாற அவரை ஆராதிப்போமா. ஹalleluya ஹalleluya துதி உமக்கே. ஹalleluya துதி உமக்கே. அபிஷேக வல்லமை அபிஷேகத்தின் வல்லமை புறப்பட்டு வருவதாக ஒவ்வொரு மேலையும் கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய அபிஷேகம் தீர்க்க தரிசன வரங்களோடு ஒவ்வொரு மேலையும் இறங்கி வருவதாக. ரபவ் 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 ஆணி பாய்ந்த கரம் ஒவ்வொரு சிரசின் மேலையும் இயேசுவின் நாமத்தில் இறங்கி வரும்படியாய். ஒவ்வொரு மேலையும் இறங்கி வரட்டும், வல்லமை புறப்பட்டு வரட்டும். ரிஷௌதரமா ஒவ்வொரு மேலையும் ஹalleluya துதி உமக்கே. ஷாரி பௌதர கலதரபா ரபா ஓ ஹalleluya. நல்ல ஆவியில உற்சாகமாய் ஒவ்வொரு மேலையும் கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு வருவதாக. ஷபரமா ஓ தேவனுடைய வல்லமை குணமாக்கிற வல்லமை சுகமாக்கிற வல்லமை தெய்வீக வல்லமை என் சபையார் மேலே புறப்பட்டு வருவதாக. சபையார் மேலே ஒவ்வொரு தலை மேலையும் தேவனுடைய கரம் தொடுவதாக. பிசாசின் வல்லமைகள் தெரிக்கப்பட்டு ஓடுவதாக. இதுவரை பிடித்திருந்த பிணிகளை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கிறேன். தேவனுடைய ஆவி எங்கேயோ நுகத்தடிகள் முறிக்கப்படும், பிசாசின் கட்டுகள் தெரிக்கப்படும். எல்லா குணமாக்கிற வல்லமை சுகமாக்கிற வல்லமையை சபை மேலே பேசுகிறேன். நல்ல கையை தட்டி சகோதரா சகோதரியே அமைதியா இருக்காதே. உன்னால ஆராதிக்க முடியலனா பிசாசு உனக்குள்ள இருக்கிறான். பிசாசின் வல்லமைகளை மேற்கொள்ளுகிற மகளாய் மேற்கொள்ளுகிற மகனாய் இந்த காலை வேளையில உனக்குள்ள ஆவியானவர் இறங்கி வருவாராக. ஒவ்வொரு மேலையும் இயேசுவின் நாமத்துல ஷௌ ஷௌ தரபா தரபா கரகரபல தரபல தரபா அரபௌதியமா ஷபா மேகம் போன்ற அபிஷேகம் சபை மேலே இறங்கி வருகிறது. சீகேமே பேதுரபா சக்கினா வல்லமை ரமௌதரமா தேவனுடைய ஆலயத்தின் மேல இறங்கின அதே வல்லமை, மோசே இருந்த அதே ஆலயத்துல இறங்கின அதே வல்லமை சபையார் ஒவ்வொரு மேலையும் ரிவே ஷௌதரமா ககரலதரபௌதரபா ரியே கேமேஷதே இறங்கி வருவதா. அக்கினிமயமான நாவுகள் புறப்பட்டு வரட்டும். ஆராதிக்க முடியலையா இப்பொழுதே கர்த்தர்கிட்ட அப்பா உம்முடைய நாவு என் மேல பிரிந்து வரட்டும். ஒரு மன பாட்டோடு மேல் வீட்டு அறையில இறங்கின அதே ஆவியானவர் இன்னைக்கு உங்க மேல இறங்கும்படியாய் அக்கினி சுவாலையாய் கொழுந்து விட்டு எரிகிற அக்கினியாய் பரலோகத்தில் இருந்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற என் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வருகிறது. சௌதரமா காஞ்சரவௌதரிய கேமே சுரவௌதரவா ரிபௌதர காஞ்சரகந்தரமா ரேமே சௌதரவா அபிஷேகம் இறங்கி வரட்டும்.
இப்பொழுதே அக்கினியில் புடமிடுகிற தங்கமாய் கர்த்தர் உன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறார். அக்கினியில போனப்பட்ட எதுவும் அதே மாதிரி இருக்காது, டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும். இன்னைக்கு கர்த்தர் மறுரூபமாக்கும்படியாய் மறுரூபத்தின் அனுபவத்தை எல்லாம் கையை தட்டி, சகோதரா உன்னால இன்னும் ஆராதிக்க முடியலனா, கர்த்தருடைய அபிஷேகத்தை உணர முடியலனா, இன்னைக்கு உன் இருதயத்துல இருந்து அப்பா என்னை நீர் அபிஷேகிக்கும்படியாய் ஓ ஷேகேமே ஷேகரபௌ தரபா ரக 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 லதரபௌ ஜரமாந்தா ரேஷகாந்தரபா. ஹalleluya. ஹalleluya. நல்ல கையை தட்டி உற்சாகமாய், பிசாசு நெருங்கவே கூடாது. என்னை இடுக்கி வைத்திருக்கிற, என்னை பிடித்து வைத்திருக்கிற சாபங்களை இயேசுவின் நாமத்துல நிர்மூலமாக்குறேன். சகல விதமான கட்டுகளில் இருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை தருவாராக. இதுவரைக்கும் பார்க்காத அபிஷேகம் இந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு தர போறாரு. இது அல்ல, இனிமேல் இதுவரை பார்த்திராத ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்க மேல தர போறாரு. 7வது மாதம் 7ஆம் தேதி ஓய்வு நாளோட கர்த்தரை ஆராதிக்கிற நாளோட பூரணமா இதுவரைக்கும் அமைஞ்சது இருக்குமா தெரியல, இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பூரணத்தை வாய்க்க செய்வாராக. கர்த்தர் அளவில்லாத அபிஷேகத்தை சபை மேலே பொழிவாராக. கேட்கிறவன் பெற்றுக் கொள்ளப்படுவான், அமைதியா இருக்கிறவன் அழிந்து விடுவான். நீ கேட்க போகிறாயா? இல்ல இந்த உலகத்தோடு அழிய போகிறாயா? கர்த்தர் உன் மேல அபிஷேகத்தை ஊற்ற வேண்டும் என்றால் இன்னும் பத்தாது, என் பாத்திரம் நிரம்பி 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 நிரம்பி. ஹalleluya. என் வீட்டுல பிரச்சனை, என் வேலையில பிரச்சனை, என் குடும்பத்துல பிரச்சனை, சமாதானமே இல்ல. நான் எங்க போனாலும் சமாதானம் இல்லாமல் இருக்கிறேன். நான் என்ன செய்வேன்? எல்லாமே எனக்கு எதிராக இருக்கிறது என்று யோசிக்கிறாயா சகோதரியே? கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தடைகளை உடைக்கிற நான் உனக்கு முன்னே போக போகிறேன். தடைகளை உடைக்கிற நான் உனக்கு முன்னே போக போகிறேன். இந்த மாசத்தின் வாக்குத்தத்தம் உனக்கு தான். இந்த மாசத்தின் வாக்குத்தத்தம் உனக்கு தான், உன் குடும்பத்துக்காக தான், உன்னை ரட்சிப்பதற்காக. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். சொல்லுமா, நேசரின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் மாசமாய் சிலுவையில் வலி பாவத்தை வெல்லும் இயேசு எனக்காக. கையை தட்டி சொல்லுவோமா, ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவோ. விசுவாசிக்கிறாயா? ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவோ. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுமா. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் உலகிலே இருக்கும் அவரை விட என் தேவன் பெரியவரே. சொல்லுமா, என் தேவன் ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும். சொல்லு விசுவாசியே, தேவனே
ஹல்லேலூயா. நல்லா கையை தட்டி உற்சாகமாய் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பெஸ்ட் பாதுகாப்பான இடம் அவரோட இரத்த கோட்டை மாத்திரம் தான். எந்த பிசாசும் தொட முடியாத ஒரு ஹாஸ்பிட்டல் அதான். எந்த பிசாசும் தொட முடியாத ஒரு பாதுகாப்பான போலீஸ் ஸ்டேஷன் அதான். எந்த பிசாசும் தொட முடியாத நீதிமன்றம் அதான். அது உள்ள அவர் மாத்திரம் தான் நியாயாதிபதியா இருக்கிறவர். எந்த பிரச்சனைகளும் உங்களை ஆட்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமீபத்தில் ஒரு அரசியல் தலைவரை வெட்டிட்டாங்க ஒரு 2 நாள் முன்னாடி. அவர்கிட்ட துப்பாக்கி இருந்துச்சான், 20 லட்சம் ரூபாய் துப்பாக்கி. அது அவர் உயிரை காப்பாற்ற முடியல. அவர் வெட்டி இறந்த உடனே சொன்னாராம், அவர் வெட்டி விழுந்த உடனே எப்படியாச்சு என்னை கொண்டு போய் நீங்கள் காப்பாற்றுறீங்கன்னு கீழே விழும்போது சரியும் போது சொன்னாராம். ஆனால் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கூட அவரால் காப்பாற்ற முடியல. சுற்றி இருந்த ஆட்களால் காப்பாற்ற முடியல. கர்த்தர் ஒருத்தனை காப்பாராகில் காப்பாற்றுற பிரயாசம் எல்லாமே விருதா. துப்பாக்கி இருக்கலாம், மருத்துவர் இருக்கலாம், ஹாஸ்பிட்டல் இருக்கலாம், பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா கர்த்தர் இல்லைன்னா உங்களை காப்பாற்றவே முடியாது. துப்பாக்கி உன்னை காப்பாற்ற முடியாது, ஆளுங்க உன்னை காப்பாற்ற முடியாது. கர்த்தரால மாத்திரம் தான் காப்பாற்ற முடியும். இன்னைக்கு உன் பணம் உன்னை காப்பாற்ற நினைக்காத, உன் பணம் உன் பிள்ளைகளை காப்பாற்ற நினைக்காத. இரத்த கொட்டைக்கு நீ உள்ள வந்துட்டனா கர்த்தர் உன்னை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. கைவிடப்பட்ட நிலைமை, என்ன பண்ண போற, என்னன்னு ஏகப்பட்ட கேள்விகளோடு இருக்கிறாய். கர்த்தர் சொல்றார், இந்த 7ஆவது மாதம் 7ஆம் தேதி பரிபூர்ணமா எல்லாவற்றையும் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் முடிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது உன் வாக்குத்தத்தம் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிக்கிறதற்காகவும் நான் உன்னோடு இருக்கிறேன் சொல்லுவது யெகோவா. ஹல்லேலூயா. ஐயோ வேலை இல்லை, சம்பளம் இல்லை, என்ன பண்ண போறேன்? கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். என் கடன் பாரம், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். என் பிள்ளைகள் குறித்தான கவலை, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு இருக்கும்போது ஒண்ணுமே உன்னை ஒன்றும் பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா. அப்ப நீங்க மாத்திரம் சத்தமா, இன்னும் சில பேரால ஆராதிக்க முடியல, பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, ரத்த கோட்டைக்குள்ள வந்துரு. இந்த உலகத்தின் காரியம் உனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. பாட்டு தெரியலனால சேர்ந்து பாடு அப்படின்னு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. வார்த்தை உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடலாமா? நேசரி ரத்தம் என் மேல, நெருங்காது சூனியம், நெருங்காது சாத்தான், நெருங்காது பிரச்சனை, நெருங்காது எந்த ப்ராப்ளமும் உன்னை நெருங்காது. அறிக்கை செய்து பாட போறேன். கரங்களை தட்டி நேசரின் ரத்தம் நீங்க மாத்திரம் நெருங்காது பாசமாய் இயேசு பாசமாய் கையை தட்டி ரத்தம் விசுவாசத்தோடு பாடு. நீ உள்ள போயிட்ட, எதுவுமே அணுகாது. கையை தட்டி சொல்லு. தாய்த்தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என்னை சரே. தாய்த்தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். சொல்லுவா என்னை ஆயனை அபிஷேகம். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவோ மலைகள் கொன்றுகள் விலகினாலும் மாறாது உன் கிருபை. மலைகள் கொன்றுகள் விலகினாலும்
பரிசுத்த ஆவியின் கட்டுப்பாட்டுக்குள்ள சபை வருவதாக. ஆவியானவரின் கட்டுப்பாட்டுக்குள் சபை வருவதாக. கட்டப்பட்ட ஆவிகளை இப்பொழுது ரிலீஸ் பண்றேன். கட்டப்பட்டிருக்கிற ஆவிகள் இப்பொழுது ரிலீஸ் ஆவதாக. விடுதலையை தருகிறேன். பரிசுத்த ஆவியின் விடுதலை ஒவ்வொரு 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 தலைமையிலையும் வருவதாக. இப்பொழுதே சங்கிலிகள் தெரிக்கப்படட்டும். அலகலிக்காதிருக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது வெளியேற்றுகிறேன். அலகலிக்காமல் அமைதியா இருப்பாயா? பிசாசே வெளியே போ, பிசாசே வெளியே போ. பரிசுத்த ஆவியின் கண்ட்ரோலுக்குள்ள, பரிசுத்த ஆவியின் கட்டுப்பாட்டுக்குள் சபை உள்ளே வருவதாக. மறைக்கப்பட்டிருக்கிற ஆவி, உள்ளே இருக்கிற ஆவி, சூழ்ச்சிகளின் ஆவி, தந்திரத்தின் ஆவி, ரகசிய பாவங்களின் ஆவி இயேசுவின் நாமத்திலே வெளியே போவதாக. இயேசுவின் நாமத்திலே வெளியே போவதாக. இயேசுவின் நாமத்திலே வெளியே போவதாக. பிடிவாதத்தின் ஆவி வெளியே போகட்டும். பிடிவாதத்தின் ஆவி வெளியே போகட்டும். குடும்பத்தை கெடுக்கிற ஆவி வெளியே போகட்டும். தாய் மகளை பிரிக்கிற ஆவி வெளியே போகட்டும். குடும்பத்தில் பிளவுகளை கொண்டு வருகிற ஆவி வெளியே போகட்டும். கர்த்தரே வெளிச்சமாய், நித்திய வெளிச்சமாய் சபையை மேலையும் குடும்பங்கள் மேலையும் பிரகாசிப்பாராக. ஷகரபா ரிகமாச்சரபா. பரிசுத்த ஆவியின் கண்ட்ரோலுக்குள்ள, பரிசுத்த ஆவியின் கட்டுப்பாட்டுக்குள்ள சபையார் வருவார்களாக. ரகரகரலதரபா ஷதாமா ரிகமே தெரிமாச்சரபா. பரிசுத்த ஆவியின் கட்டுப்பாடு. ரிபா ஷகரகந்தரமாச்சரபா. தேவ ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள சபையார் ஒவ்வொரு வருவமாக. நாவுகளை உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வாங்கப்பா. வார்த்தைகளை உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வாங்க. குடும்பங்களை உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வாங்க. தேவனுடைய ஆவி எங்கேயோ அங்கே நுகங்கள் முறிக்கப்படும், கட்டுகள் தெரிக்கப்படும், பிசாசுகள் அலறடித்து ஓடப்படும். உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் குடும்பங்கள் வரட்டும். ஷிகராவுதரமாச்சரபா. பிடிவாதத்தின் ஆவி 3 குடும்பங்களை பிடித்து பிடிவாதமே பிடிவாதமே என்று சொல்லி அநேக காரியத்தில் பிடிவாதத்தோடு இருக்கிற சகோதரியை ஷிகராவுதரமா அலகலிக்காமல் இருக்கிற ஆவியை, உன் கர்ப்பத்தின் கீழே இருக்கிற அந்த ஆவியை இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக்குறேன். இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக்குறேன். தொந்தரவுகளை கொண்டு வருகிற, குடும்பத்தில் பிளவுகளை ஏற்படுத்துகிற ஆவியை இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக்குறேன். ரிஷகாவுதரமா காந்தரபா ரியமே சேரபா. மீதி அப்பா எல்லா குடும்பத்திலும் உங்களுடைய சமாதானம் புறப்பட்டு வரட்டும். உங்களுடைய சமாதானம் புறப்பட்டு வரட்டும். தேவனுடைய கரம் ஒவ்வொரு காரியத்திலும் இருப்பதாக. பிடிவாதத்தை கர்த்தர் நிர்மலமாக்குவாராக. பிடிவாதத்தின் ஆவி 3 குடும்பங்களை விட்டு போவதாக. மிகப்பெரிய டிரான்ஸ்பார்மேஷனை, மறுரூபத்தை இந்த காலை வேளை கர்த்தர் தருவாராக. அக்னியிலே சுட்டரிக்கப்பட்ட சகோதரிகளாய், கர்த்தருக்காய் பிரகாசிக்கிற ஜுவாலைகளாய் எழும்பும்படியாய் உன் பிடிவாதத்தை அக்னியில போடு. உன் பிடிவாதத்தை அக்னியில போடு. அக்னியில போடப்பட்ட உலோகம், அக்னியில போடப்பட்ட சங்கம் அதே ஷேப்புல இருக்காது, உருகிடும். அதே போல கர்த்தருக்குள்ள புதிய ஜீவியத்தில் உருகி புதிய மாற்றத்தை நீ எடுக்கும்படியாய் 2 கொரிந்தியர் 5:17 பிரகாரமாய் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருப்பது போல இன்னைக்கு புது சிருஷ்டியை கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிறார். 3 சகோதரிகளையும் பிடிவாதத்தை அக்கினியில போடும்படியாய் புது சிருஷ்டியை மாற்ற விரும்புகிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிற தடை சமாதானமே இல்லை, எனக்கு சந்தோஷமே இல்லை, எல்லாமே இருக்கிறது, நான் நினைத்தது நடந்து விட்டது, என் காரியம் வாய்த்து விட்டது, ஆனாலும் சந்தோஷம் இல்லை. பிடிவாதத்தை அக்கினியில போடு. பிடிவாத அக்கினியில போடப்படணும். உன் ஜீவியம் அக்கினியில சுட்டரிக்கப்படணும். உன் ஜீவியம் கர்த்தருக்குள்ள உன்னை அவர் பொன்னா புடமிடும் போது நீ பொன்னா விளங்குறனா அக்கினியில சுட்டரிக்கப்பட்ட ஜீவியம், அக்கினியில சுட்டரிக்கப்பட்ட ஜீவியம் நடிக்கிற ஜீவியம் அல்ல, உண்மையாவே உருமாறுகிற ஜீவியம். You will be transformed. நீ மறுரூபமாக்கப்படுவாய். கர்த்தரிடத்தில் உன்னை ஒப்பு கொடுத்து உன் பிடிவாதத்தை அக்கினியில போட்டா மறுரூபமாக்கப்படுவாய். உன் மேல் பிரகாசிக்கிற அக்கினி, உன் மேல்
கண்டு அநேகர் பயந்து நடுங்குவார்கள். 3 பேர் மேலே இருக்கிற அபிஷேகம் பெரியது. ஆனால் பிடிவாதம் உன்னை ஆட்கொண்டு இருக்கிறது. இப்போ இருக்கிற நிலைமைக்கு காரணமும் பிடிவாதம். சமாதானம் உன்னை ஆட்கொள்ளட்டும், சந்தோஷம் உன்னை ஆட்கொள்ளட்டும், ஆசீர்வாதம் உன்னை ஆட்கொள்ளட்டும், கர்த்தர் உன் மேலே வெளிச்சமாய் பிரகாசிக்கட்டும். அக்கினியில சுட்டரிக்கப்பட்ட ஜீவித்துக்குள்ளவா. எனக்கான யோசிக்காத, உனக்கு தான் நான் பேசுறேன். உன் இருதயத்துல தான் நான் பேசுறேன். உன் இருதயத்துல தான் நான் குத்தி பேசுறேன். உருவ குத்துவது உன்னைத்தான். வார்த்தைகள் உருமாற்றம். உன்னை உடைத்து உருவாக்க போகிற தேவனாகிய கர்த்தர் நான். உன்னை ரட்சிப்பதற்காக, உன்னை தப்புவிப்பதற்காக நான் உன்னோடு இருக்கிறேன். உன் பிடிவாதத்தை மாற்றணும். அக்கினியில போறேன். உருமாற்றப்படுவாய், உருவாக்கப்படுவாய், பிரித்தெடுக்கப்படுவாய். அநேகர் கண்களுக்கு அதிசயமாய் காணப்படுவாய். உன் ஜீவியம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். சாட்சியாய் விளங்குவாய். என்னுடைய நாளில் உன்னை அழைத்து மேகங்களோடு அழைத்து போகிற அனுபவத்தை நான் உனக்கு காட்டுவேன். தரிசனங்களை பார்ப்பாய். அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கூறுவாய். உன் வார்த்தையில வல்லமைகள் புறப்பட்டு வரும். ஒரே ஒரு தடை, உன் பிடிவாதம். பிடிவாதத்தை அக்கினியில போடு மகளே. நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற சந்தேகம் உனக்கு வேண்டவே வேண்டாம். உன் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்னரே உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் நானே. எனக்கு ஏன் இப்படி நான் உன் பிடிவாதம்? எனக்கு ஏன் இது எல்லாம் நடக்குதா? உன் பிடிவாதம், உன் பிடிவாதம் 3 குடும்பங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது மகளே. This is the time. இன்னைக்கு பூரண மாதம், பூரண நாள், கர்த்தருடைய நாள், உயிர்த்தெழுந்த நாள், வாரத்தின் முதல் நாள். இந்த நாளிலே கர்த்தருடைய பூரணப்படுத்த விரும்புகிறாய் மகளே. இந்த காலை வேளையில இது சாதாரண நாளாய் அல்ல, உன்னை பூரணப்படுத்துகிற நாளாய். இதுவே ரட்சண நாளாய், ரட்சணிய சந்தோஷத்தை திரும்ப பெறுகிற நாளாய். கர்த்தருடைய தொட விரும்புகிறார், உன்னோடு பேச விரும்புகிறார், உன்னை திடப்படுத்த விரும்புகிறார், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரே தடை, உன் பிடிவாதம். உன் பிடிவாதத்தை உன்னை விட்டு எடுத்து போடு மகளே. உனக்கு இருக்கிற தடைகளை நான் மாற்றுவேன். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், I will make everything new. சகலத்தையும் புதிதாக்குவேன், சகலத்தையும் புதிதாக்குவேன். செயல்படாத காரியம் செயல்பட்டு எழும்போம். பிசாசு கொண்டு வர தடை ஏராளம். வார்த்தையை உன் காதுல கேட்க கூட கூடாதுன்னு எல்லா தடைகளையும் உனக்கு கொண்டு வரான். சகலமும் உனக்கு எதிராக நிற்கிறது, சகலமும் உனக்கு விரோதமாய் நிற்கிறது. யார் உனக்கு எதிராய் வந்தாலும், யார் உனக்கு விரோதமாய் வந்தாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்வதில்லை, அது உன்னை மேற்கொள்ளாது. கர்த்தர் உன்னோடு இருந்து உன்னை வெண்கல அலங்கமாக்கி கொண்டிருக்கிறார். ஷகரகல தரவா. நீ கர்த்தர் கரத்தில் இரு மகளே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராய். உள்ளான மனுஷன் ரொம்ப பலவீனத்தோடு, ஏகப்பட்ட சிந்தையோடு, மனதில் ஏகப்பட்ட குழப்பத்தோடு இருக்கிற அன்பு சகோதரனே, எதை குறித்தும் கவலைப்படாதே. நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னை அரணான பட்டணமாய், சகல ஆசீர்வாதங்களும் வரங்களும் நிரம்பி இருக்கிற வீடாய் உன் வீடு காணப்படும். நீ யோசிக்கிற காரியம், உன் மனைவி குறித்தான கவலை உனக்குள்ளே இருக்கிறது. அந்த கவலையை என் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் பிரியமுள்ள மனைவியாய், வீட்டிற்கு ஏற்ற மனைவியாய், பிள்ளைக்கு ஏற்ற மனைவியாய், கணவனுக்கு ஏற்ற மனைவியாய் மாற செய்வாராக. கர்த்தருடைய கிருபை உங்களுடைய வீட்டை மூடிக்கொண்டிருக்கிறது. பிசாசு எத்தனை சோதனைகளை கொண்டு வந்தாலும் கலங்காதே மகனே. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் உன்னோடு இருக்கிற தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நான் உன்னோடு இருக்கிறேன், கவலைப்படாதே.
நான் உன்னை ஆசீர்வதித்து இப்போ இருப்பதை பார்க்கிறோம் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தால் உன் வீடை நிரம்ப செய்வேன். சகல விதமான கோதுமைகளும் அப்பா கொழுமையான புஷ்டியான ஆகாரங்கள் நிறைந்திருக்கிற வீடாய் வீடு இருக்கும். உன் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். உன் வீடு சகல ஜனத்தாருக்கும் ஜெப வீடு என்று எண்ணப்படும். நீ கிரகிக்க முடியாத அதிசயங்களை நான் உனக்கு செய்வேன். மிகப்பெரிய சம்பள உயர்வு உனக்கு வந்து கொண்டிருக்கிறது. நீ எதிர்பாராத நேரத்தில், நீ யோசிக்காத நேரத்தில் ஒரு உயர்வை நான் உனக்கு தருவேன். அந்த உயர்வு அநேக கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நீ யோசித்தேராத உயர்வை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். மகனே, கர்த்தர் சமூகத்தில் காத்திரு. கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு காட். கர்த்தர் உன்னை அவரோடு நடக்கும்படியாய் அழைத்திருக்கிறாய். அவரோடு ஆராதிக்கும்படியாய், அவரோடு நேரங்களை செலவு செய்யும்படியாய் உன்னை அழைத்திருக்கிறாய். கடந்த 6 மாதமாய் அவரோடு உன்னால் நேரம் செலவிட முடியாமல், அவரோடு நேரங்களை கழிக்காமல், ஜெபத்தில் உட்கார முடியாமல் பிசாசு ஏகப்பட்ட தடைகளை கொண்டு வருகிறான். அனைத்தையும் அறிந்திருக்கிறேன்னா என்னோடு என் சமூகத்தில் உட்காரு. நான் உனக்காக செய்ய போற காரியம் பயங்கரமானதா இருக்கும். நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய பெரிய அதிசயங்களை உன் வாழ்க்கையில செய்ய போகிறேன். பிசாசு வெட்கப்பட்டு உட்காரும்படியாய், தலை நிமிர்றபடியாய் உன் ஸ்தானத்தை நான் உயர்த்துக்க போகிறேன். உன் ஸ்தானம் உயர போகிறது. எதிர்பாராத பெரிய திருப்பங்கள் உங்க வாழ்க்கையில வரப்போகிறது. மகனே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போறாரு. என் தேவனாகிய கர்த்தர் சபையை ஆசீர்வதிக்கும்படியாய், சகலத்தையும் புதிதாக்கும்படியாய், கர்த்தருடைய சபை ஆட்கொள்ளும்படியாய் எல்லா கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்திற்கென்று ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் தேவனாகிய கர்த்தரை நீ தாபரமாய் கொண்டிருக்கிறபடியினால் வாதை உனக்கு நேரிடாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். கர்த்தர் 2 நாளாக அந்த அக்கினியை பற்றி சொல்லிட்டே இருந்தார். அக்கினி என்ன பண்ணனா உருமாற்றம். ஒரு தங்கம் மோதிரமாக இருக்குது, செயினாக இருக்குன்னு அக்கினியில் போட்ட உடனே அப்படியே மோதிரமாக இருக்காது, அப்படியே செயினாக இருக்காது, உருகிடும். அது உருக்கப்பட்டால் தான் வேறு ஒரு வடிவத்தை எடுக்க முடியும். ஹல்லேலூயா. உருக்கப்பட்ட தங்கத்தை தான் புது வடிவத்துக்குள்ளே கொண்டு வர முடியும். ஏற்கனவே வடிவமாயிருக்கிற அந்த தங்கத்தை மறுபடியும் புது வடிவத்திற்கு, அப்போ நீ நெருப்பில் பட்டு உருகணும், கர்த்தருடைய அபிஷேகத்தில் உருகணும், உன்னுடைய கேரக்டர் அதில் உருகணும், உன் பிடிவாதம் அதில் உருகணும், உன்னுடைய காரியமெல்லாம் அதில் உருகினாதான் கர்த்தர் உன்னை புதிய சிருஷ்டியாய் மாற்ற முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிங்க எரேமியாவின் புஸ்தகம் 15:20. உன்னை இந்த சனத்துக்கு விரோதமாக, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உன்னை இந்த சனத்துக்கு எதிராக அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னோடு இருக்கிறேன் சொல்லுகிறது தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பெரிய பெரிய செக்யூரிட் கார்டெல்லாம் இருந்தாங்க, இந்திரா காந்தியை காப்பாற்ற முடியல. பெரிய பெரிய கூட்டமே கட்சியில் இருந்த விசுவாசிகளாக இருந்தாங்க, ராஜீவ் காந்தியை காப்பாற்ற முடியல. எல்லாருமே இருந்தாங்க, முந்தா நேத்து ஒருத்தரை காப்பாற்ற முடியல. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோடு இருந்து உன்னை காப்பாற்றுவேன், உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வார்த்தை யார்கிட்ட சொல்றாருன்னா எரேமியா கிட்ட சொல்றாரு. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசியாக எரேமியா பார்த்து சொல்றாரு, நான் உன்னை அரணான வெண்கல அலங்கமாக்குவேன், அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்டின் ஆகிட்டீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரு, சபைக்கு வந்துட்டீங்க, நீங்கள் ரெகுலராக சர்ச்சுக்கு வரீங்கன்றதுனால உங்களுக்கு போராட்டம் இல்லைன்னு
கிடையாது. ஹல்லேலூயா. இனிமேல் தான் உங்களுக்கு போராட்டமே ஆரம்பிக்கும். ஆனால் போராடுவார்கள், உங்களை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. எரேமியா பார்த்து சொல்றாரு, நீ கவலைப்படாத, நான் உன்னை வெண்கல அலங்கமாக்குவேன். உன்னை ரட்சிப்பதற்காகவே ஸ்பெஷலா, அது உன்னை தப்பு வைப்பதற்காகவே நான் உன் கூட இருந்து உன்னை அநேக கண்கள் பார்க்கும்படி செய்வேன் அப்படின்னு சொல்லுவது செக்யூரிட்டி கார்டு கிடையாது. உங்கள் வேலை முதலாளி கிடையாது. உங்களை பார்த்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறவங்க கிடையாது. தேவனாகிய கர்த்தர், வானத்தையும் பூமியும் படைத்த தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு. ஹல்லேலூயா. எரேமியாக்கு ஏன் இதை சொல்கிறாரு? வாசிங்க எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரை முன்குறித்து ஒருத்தரை அழைத்து அபிஷேகம் பண்ணி ஒருத்தரை இந்த உலகத்திற்கு தீர்க்கதரிசியாய் மாற்றுவாரானால், அவர் பிறந்து வளர்ந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்டல்ல, அவன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே, அவன் கணவனும் மனைவியாய் அவங்க தாயார் தகப்பனார் மாறுவதற்கு முன்னே, அவர்கள் பிறப்பதற்கு முன்னமே உன்னை பிரித்தெடுத்து தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஃபாஸ்டிங் பீரியட் வந்துட்டேன், அதனால் நான் பரிசுத்தம்னா கிடையவே கிடையாது. கர்த்தர் உன்னை பரிசுத்தம் பண்ணினால்தான் நீ பரிசுத்தம். ஹல்லேலூயா. ரெகுலர் மீட்டிங்ஸ் வரேன் பாஸ்டர், அதனால் நான் நீதிமானா? கிடையவே கிடையாது. அவர் உன்னை நீதிமானால் மாற்றினால்தான் நீங்கள் நீதிமான். ஹல்லேலூயா. அவர் எல்லாரையும் தெரிந்து கொள்வதில்லை, அவர் எல்லாரையும் பரிசுத்தம் பண்ணுவதில்லை, எல்லாரையும் அழைப்பதும் இல்லை. யாரை எதற்காக அழைக்கிறாரோ அதற்காக அவர் முன்குறிக்கிறார், பிரித்தெடுக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. எரேமியாவை பார்த்து 15ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்தில் சொல்றாரு, நான் உன்னை வெண்கல அலங்க, அவர்கள் உனக்கு எதிராக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஏன் மேற்கொள்ள மாட்டாங்கன்னா, நான் உன்னுடைய ரட்சணியமா இருக்கிறேன், நான் உன்னை தப்புவிக்க போறேன், நான் உன்னோடு இருக்கிறபடினால் ஒருவனும் உன்னை மேற்கொள்வதில்லை. உன் கடைக்கு விரோதமாய், உன் வேலைக்கு விரோதமாய், உன் பொசிஷனுக்கு விரோதமாய், உன் ஸ்தானத்திலிருந்து உன்னை தள்ளும்படியாய், உன் வீட்டில் இதுக்கப்புறம் இவங்க வீடு நல்லா இருக்கக்கூடாது, நாசமா போனன்னு யோசிக்கிற யோசனைக்கு விரோதமாய் கர்த்தர் உன்னை அரணான வெண்கல அலங்கமாக்குவார். சாதாரண கல்லாந்தினை இடிச்சிருவாங்க, வெண்கல அலங்கமாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எரேமியா மேல பேசின வார்த்தை என் மேல பலிக்கணும், எனக்கு என் மேல பலிக்கணும், உங்களுக்கு உங்க மேல பலிக்கணும்னா, ஆண்டவரே வெண்கல அலங்கமாய். ஏன்னா இந்த உலகத்தில் அப்படியே உங்களை பிரதர் நீங்கள் எத்தனை வாட்டி விழுந்தாலும் உங்களை தூக்கி விட்றேன்னு சொல்ல மாட்டாங்க. விழுந்த உடனே மண்ணை போட்டு புதைக்குதான். ஹல்லேலூயா. நல்லா பேசுகிற மாதிரி இருக்கும், சூப்பர் நல்லா இருக்கீங்களே, அதுதான் ஃபஸ்ட்டு கண்ணி. ஹல்லேலூயா. நீங்கள் நல்லா இருக்கீங்களேன்னு முகத்தில் சிரிப்போம், உள்ளத்தில் இவன் நல்லா இருக்கானேன்னு. ஹல்லேலூயா. பேசுகிற எல்லாரையும் நம்பாதீங்க. எல்லாரும் நாவும் நல்ல நாவு கிடையாது, பாம்பின் நாவும் நிறைய பேருக்கு இருக்கு. கர்த்தர் யாரோடு பேசி கொண்டிருக்கிறார். நீ நம்புறவங்க தான் உன்னை குத்த போகிறாங்க. இன்னைக்கு தான் ஒரு ரட்சணை நாள். கர்த்தரை தவிர யாரையும் நம்பாத. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை அடைக்கலமாய் கொண்ட உனக்கு அவராலே நிறைவான பலன் வரும், உலகத்தாரால கிடையாது. நீ நம்பி இருக்கிற எதுக்கு? ஏற்கனவே 4 தடவை குத்து வாங்கிட்ட, 5ஆவது தடவை குத்துனாங்கன்னு எழுந்துக்க மாட்டேன். கடைசி எச்சரிக்கை, இனி பாவம் செய்யாதே, இன்னைக்கு தான் உனக்கு ரட்சணை நாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை வெண்கல அலங்கமாக்குவேன். சாதாரண அலங்கம் இல்லை, வால் ஆஃப் பிரான்ஸ். அவ்வளோ பெரிய வெண்கல அரணான, இடிக்க முடியாத, யாராலையும் தடுக்க முடியாத அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். ஹல்லேலூயா. இது யாரை பார்த்து சொல்றாரு? வாசிங்க தொடர்ந்து. உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டே. இப்போ எரேமியா சொல்றான், அப்பொழுது எரேமியா, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒன்று சொன்னார்னா ஏற்றுக்குங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உடனே பதிலுக்கு, ஐயோ ஆண்டவரே, இப்போ இது நான் யாருக்கும் தெரியாமல் குடிச்சிக்கிட்டு இருக்கேன், அதனால் இப்போ எனக்கு
வேண்டாம். ஆண்டவரே யாருக்கும் தெரியாம லைட்டா புகையா, பரலோகத்தில் இருக்கிற புகை அல்ல, டீ கடைகளில் வர புகையா, அதனால் இப்போ எனக்கு வேணாம். ஆண்டவரே யாருக்கும் தெரியாமல் நான் சில பேரை பற்றி புரளி பேசிக்கிட்டு இருக்கேன், இப்போ எனக்கு யாருக்கும் தெரியாமல் சில காரியங்களை சில பாவங்களை செய்கிறேன், இப்போ எனக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. காரணத்தை கர்த்தர் விரும்புவதில்லை. உன்னை மாற்றும்படியாய், உன்னை உருவாற்றும்படியாய் எரேமியா பார்த்து சொல்றாரு, எரேமியாவே உன்னை சாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய், ஹல்லேலூயா, சாதிகளுக்கே உன்னை தீர்க்கதரிசியா மாத்துவன் சொன்னவனே சொல்றான், ஆண்டவரே நான் சிறுபிள்ளையாய், என் வாயில என்ன வார்த்தை வரும்? ஆண்டவர் வாசிங்க. நீ குடிக்கிறவன் என்று சொல்லாதே, நீ தகுதியற்றவன் என்று சொல்லாதே. நான் முடியாது ஆண்டவரே, நான் என்ன பண்ண போறேன், எனக்கு வாயில வார்த்தை வராது, பாட்டு வராது, தீர்க்க தரிசனம் வராது, நான் ரொம்ப பலவீனம், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, தமிழ் தெரியாது, எனக்கு தெலுங்கு தெரியாது, மலையாளம் தெரியாதுன்னு. ஹல்லேலூயா. கர்த்தர் இறங்கிட்டார்னா எல்லா மொழியும் வாயில வரும். ஹல்லேலூயா. 120 பேர் இருந்த மேல் வீட்டு அறையில் ஆவியானவர் இறங்கின போது நாவுகள் அக்கினிமயமாய் பிரிந்து மொத்தம் 17 லாங்குவேஜில் அவங்க பேசினாங்களாம். அன்னைக்கு மாத்திரம் 17 லாங்குவேஜில் கர்த்தர் சுவிசேஷத்தை அறிவித்தார். எமோரியர், கிர்காசியர், அரபியர், கிரேக்கர், எக்கச்சக்கமான 17 மொழிகளில் நாவுகள் பிரிந்து 17 மொழிகளில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஏறக்குறைய 3000 பேர் மொத்த பிரசங்கத்தில் ரட்சிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமளும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறவர்களாய். எரேமியா சிறு பிள்ளை என்று அறிந்திருந்தான், ஆனாலும் கர்த்தர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன். நீங்களும் சொல்லணும், ஆண்டவரே இங்கே நான் பலவீனமா இருக்கிறேன், இந்த பாவத்தில் நான் அடிமையா இருக்கிறேன், இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில தடையா இருக்கிறது. கர்த்தர் சொல்வார், நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நீ பாவி என்று சொல்லாதே, நான் பலவீனன் என்று சொல்லாதே, நடக்க முடியல என்று சொல்லாதே, எந்த காரணத்தையும் அந்த டேஷ்ல ஃபில் பண்ணாதே. ஹல்லேலூயா. ஆண்டவரே இதுவரைக்கும் நான் ரொம்ப பாவம் பண்ணிட்டேன், இதுவரைக்கும் நீ நினைக்கிற காரியத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு இனிமேல், ஹல்லேலூயா, அந்த டேஷ்ல இனிமேல் எழுதணும். எப்படி? இதுவரைக்கும் பிசாசு சொல்லுவான், ஆனா ஆண்டவர் சொல்றார், இனிமேல் நீ பழைய ஜீவியத்திற்குள்ள அல்ல, கிறிஸ்துவுக்குள்ள புதிய ஜீவியமாய். 7வது மாசம் பூரணத்தை பார்க்கணும், ஆசீர்வாதத்தை பார்க்கணும்னா, பிள்ளைகள் உங்களுக்கு ஏத்த மாதிரி மாறணும்னா, குடும்பத்தில் சமாதானம் நிலைக்கணும்னா, நல்லா கையை தட்டி, இனி நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே, சிறு பிள்ளைதனமா இருக்காதே. ஹல்லேலூயா. வாசிங்க. ஹல்லேலூயா. சின்ன பையனை நினைக்காத, நான் உன்னை அனுப்புகிற எல்லாத்துக்கும் போய் நான் சொல்கிற வார்த்தைகளை. எங்கள் அப்பா இருக்கும்போது, பாஸ்டர் ஆகிட்டப்பா, நான் போனதுக்கப்புறம் அவன் சின்ன பையன், அவனை விடு அப்படின்னு ஏகப்பட்ட பேர் சொன்னாங்க. இன்னைக்கு வேண்டி கூப்பிடுறாங்க, ஆனாலும் நான் மன்னிச்சிருவேன். ஆனால் கர்த்தர் உங்களை தண்டிச்சிருவார். ஊழியக்காரனுக்கு விரோதமா. ஹல்லேலூயா. ஸ்தானத்தை கொடுக்கிறவர் அவர். எரேமியா சின்ன பிள்ளை, ஆனா அவர் தான் ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா மாத்தினா. நீ வேணும்னாலும் சரி வேணானாலும் சரி, எரேமியா வாயிலிருந்து புறப்பட்டு வர்றது தான் தேவனுடைய சின்ன பிள்ளை என்று யாரையும் கணிக்காதே. கர்த்தர் நடத்தும் பொழுது அவர் பெரிய பிள்ளையாய், அபிஷேகத்தில் பெரிய வல்லமையாய். இப்போ இல்லை, அது நான் சொல்றது எங்க அப்பா இருக்கும்போது. ஹல்லேலூயா. முன்னாடி பாஸ்டர் ஒத்தனையில்ட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னுவாங்க. நான் போனதுக்கப்புறம், அவன் சின்ன பிள்ளை பாஸ்டர், நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு. எதுக்கு இந்த கபட நாடகம்? சின்ன பிள்ளை என்றால் சின்ன பிள்ளை என்று சொல்லுங்கள், பெரிய பிள்ளை என்றால் பெரிய பிள்ளை என்று சொல்லுங்கள், இல்லை கேட்காமலே போங்கள். யாருக்கு என்ன அவசியம்? போனதுக்கப்புறம் சொல்லுவது தவறு. சொல்ல வேண்டும் என்றால் நேரு மூஞ்சிக்கு நேராக முகத்தை பார்த்து சின்ன பிள்ளை நீங்கள் என்று. ஆனால் இப்பொழுது எனக்கு 2 சின்ன பிள்ளைகள் இருக்கிறார்கள், அதனால் நான் தகப்பனாய் மாற்றப்பட்டு சபையுடைய ஊழியனாய் மாற்றப்பட்டேன். ஹல்லேலூயா. நான் இதை அப்போ எடுத்துருக்க முடியும், இப்போ திடீர்னு தோணுதுனால உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் யாரையும் சின்ன பிள்ளை என்று சொல்லாதீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, யாரெல்லாம் சின்ன பிள்ளை, எனக்கு தெரியும் யாரெல்லாம் சொன்னாங்கன்னு, எனக்கு தெரியாத நிறைய பேர் நினச்சிருப்பாங்க, எல்லாம் தெரிஞ்சு தெரியாத மாதிரி தான். ஹல்லேலூயா. ஒரு பையனுக்கு மலேசியாவில் கூப்பிட்டு ஜோம் பண்ணுறேன்.
அப்போ அந்த பாஸ்டர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு 70 வயசு. பாஸ்டர் எனக்கு ஜோம் பண்ணுங்கன்னாரு. அவர் நம்ம குறி சொல்கிற மாதிரி எல்லாருக்கும், பாஸ்டர் வந்தால் தான் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும், சும்மா குறி சொல்கிற மாதிரிலாம் நான் ஜோம் பண்ணி அனுப்புகிற கூப்பிடுங்கன்னு அனுப்பிச்சேன். வந்த உடனே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வாயில் வார்த்தை, நீ ஏற்கனவே இருக்கிறது பார்த்துக்குப்பா அப்படின்னு. உடனே கக்கன்னு அவங்க அந்த பாஸ்டர் சொந்தக்கார பையன், ஆமாம் பாஸ்டர் உண்மையிலே அவனுக்கு ஒன்று, நாங்கள் வேணான்னு சொல்கிறோம், அவன் 2 வருஷமாக அதை தான் லவ் பண்ணின்னு இருக்கான். பா தம்பி எனக்கு எதுவுமே தெரியாது, திடீர்னு வாயில் வந்துச்சுப்பா. பாஸ்டர் யாருன்னா சொன்னாங்களா? யாருமே எனக்கு சொல்லவே இல்லைப்பா, பார்த்துக்குப்பா, கவலைப்படாதப்பா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாருப்பா அப்படின்னு நல்லா ட்ரம் வாசிக்கிற பையன். அவனை ஆசீர்வதிச்சுட்டு வந்துட்டேன். அல்லேலூயா. அதனால் நீங்கள் எதுவுமே என்கிட்ட சொல்லணும்னு நான் நிறைய விசிட்டிங் வர்றதுக்கு காரணமும் அதான். எனக்கு ஏவப்பட்டால் தான் போவேன். அல்லேலூயா. விசிட்டிங் வந்து பார்த்துட்டு எங்கள் அப்பா ரொம்ப தவிப்பார், ஐயோ வீட்டுக்கு போய் பார்த்ததுனால தான் சொல்கிறோம் அப்படின்னு நினச்சிக்க போகிறான்னு. அதனால தான் நான் இங்கேருந்து வெளிப்படும் போது தடையே இருக்கக்கூடாது. எனக்கு யார் காதில் எங்கள் அம்மாவே சொல்ல கேட்க மாட்டேன், காது எனக்கு எதையுமே. ஆனால் இங்கே வெளிப்படும். அல்லேலூயா. நிறைய அப்படி வெளிப்பட்டுருக்கு. அதனால தான் நான் வீட்டுக்கு வந்து எதையும் ஆராயிறது எங்கள் அப்பா பண்ணுவார். ஆனால் நான் அது நமக்கு வேண்டாம், கர்த்தர் ஆராய்ஞ்சு என்கிட்ட சொல்லுவார், அப்போ நான் உங்களுக்கு சொல்லுவேன். அல்லேலூயா. அதனால தான் யோசிச்சு வருது. ஏன்னா நம்ம விஷயத்தை தெரிஞ்சுட்டு இங்கே சொல்லும் போது ஐயோ அந்த சிஸ்டருக்கு தானே அது தப்பாக நினச்சிப்பாங்களோ அப்படின்னு எங்கள் தடையும் ஆவியானவருக்கு நம்ம விடவே கூடாது. அல்லேலூயா. நம்ம ஆவியால் உள்ள இடைப்படும் போது, பரிசுத்தம் இறங்கும் போது நம்முடைய நாவுகளை அவர் கண்ட்ரோல் எடுப்பார். அவர் சொல்லுகிற வார்த்தை பேசுறது தான் தீர்க்க தரிசனம். வாயில் வந்தபடி பேசுறது அது நீங்களே ஏதாவது பேரை வச்சிங்க. அல்லேலூயா. தீர்க்கதரிசியாகிய எரேமியாவுக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ சிறு பிள்ளை என்று சொல்லாதே, நான் காட்டுகிற இடத்திற்கு நீ போ, நான் சொல்லுகிறதை நீ. அதுதான் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்டபடிக்கு பேசுவதில் தீர்க்க தரிசனம். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை பேசுவது தான். வாசிங்க தொடர்ந்து. எவனுக்கும் பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி அவன் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. இயேசு கிறிஸ்துவே அவன் வாயின் வார்த்தையாய் மாறி அவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் எரேமியாவுக்கு சொல்றாரு, கவலைப்படாத, நான் உன்னோட, நீ எதற்கும் பயப்படாத. வாசிங்க 9வது வசனம், 10வது வசனம். கர்த்தர் உங்களை தொட்டு ஆசீர்வதிச்சிட்டாரு. கர்த்தர் உங்களுக்கு வாயில வார்த்தையை வச்சிட்டார்னா ஆண்டவர் சொல்றாரு, அழைக்கப்பட்ட உங்களுக்கு பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராட்சியங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. So you need to understand the anointing. நம்மளுடைய அபிஷேகத்தை புரிந்து கொள்ளணும். நம்முடைய அபிஷேகம் என்ன? ஆண்டவரே, அண்ணாச்சிக்காரருக்கு ஒரு 1500 ரூபாய் தரணும், முடியலையே, அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. நீங்க தரித்திரர்கள் என்று எண்ணப்பட்டாலும், உங்களால் 1500 ரூபாய் கட்ட முடியலனாலும் அநேக லட்சங்களை கட்ட தேவையான ஜபங்களை நீங்க வாயில வச்சிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. சுமர்னா சபைக்கு சொல்றாரு, மரண பரிந்து உண்மையாயிரு. நீ ஆவியில வரங்களில ஐஸ்வர்யவானா இருக்கிற, ஆனா உன்னுடைய ஐஸ்வர்யத்தில் குறைஞ்சிருக்கிற, கவலைப்படாது, மரண பரியந்தம் இதே உண்மையில இரு. அப்போ நான் உனக்கு அண்ணாச்சி கடை கடன் அடைப்பேன்னு அவர் சொல்ல, ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. நல்லா கையை தட்டி. ஜீவ கிரீடம் யாராலையும் பிடுங்க முடியாத கிரீடம். ஹல்லேலூயா. எந்த போஸ்டிங்கை மனுஷன் பிடுங்க பார்க்குறானோ, எந்த காரியத்தை மனுஷன் பிடுங்க பார்க்குறானோ, கர்த்தர் அதன் மேலே உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். ரொம்ப கவலை, ஏகப்பட்ட பிரச்சனையோட ஒருத்தர் இருந்தார். வீடு கவலை, பிரச்சனை, அப்படி இப்படின்னு. போப்பா, ஜனவரி மாதம் சொன்னேன், உனக்கு ஏப்ரல் மாதத்துலேருந்து சுகவாழ்வு சூழியிருக்கும். கர்த்தர் ஒரு நல்ல கடையை கொடுத்து, ஒரு வீட்டை முதல்ல கொடுத்தாரு. அடியன் கையில் ரிப்பன் கட்டி அவங்கள ஆரம்பித்தேன். திரும்பி கடையும் கையில் கொடுத்தாரு. இன்னைக்கு கர்த்தர் அதை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. அவரை பார்க்கும்போது அவர் செய்வாருன்னு எனக்கும் ஒரு சந்தேகம், அவங்க மனைவிக்கும் ஒரு சந்தேகம். ஆனால் கர்த்தர் ஆசீர்வாதமாக நடத்துகிறாரு. நான் பார்க்குறேன், ஆசீர்வாதமாக கர்த்தர் கொண்டு போகிறாரு. ரெகுலராக அவர் வியாபாரம் பண்ணுறாரு. ஹல்லேலூயா.
கர்த்தர் இன்னும் அதிகத்துக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். தொடங்கும் பொழுது ஊழியர்கிட்ட சொல்லிட்டு தொடங்குனீங்கன்னா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். சொல்லலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை, நான் வேலையை பார்த்துட்டு போயிடுவேன். ஆனால் உங்களுக்காக செபிக்க முடியும். ஹல்லேலூயா. உங்கள் யோசனைகளை ஆலோசனைகளை என்ன செய்கிறீர்களோ ஊழியருக்கு தெரியப்படுத்தி, அவனுக்கு எதுக்கு சொல்லனா நோ ப்ராப்ளம், உங்களுடைய இஷ்டம். வாசிங்க. ம் 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 இந்த வார்த்தை தான் தெரிந்து கொண்ட எரேமியாவுக்கு கர்த்தர் ஏன் கூறுறாருன்னா, அவனுக்கு போராட்டம் உண்டு, அவனுக்கு பிரச்சனைகள் உண்டு. இந்த போராட்டத்தை மேற்கொள்ளும்படியாய் கர்த்தர் எரேமியாவுக்கு இதை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு என்ன போராட்டம், எங்கே பிரச்சனை, எங்கே நம்மளை அழுத்துகிற மாதிரி காரியம் வரும்னா, இப்போ இருக்கிற புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம், உங்களுக்கு எரேமியாவுக்கு போராட்டம் வேறு, நமக்கு போராட்டம். ஹல்லேலூயா. எரேமியா யாருக்கு தீர்க்கதரிசியாக இருந்தானா? யூதேயா தேசத்துக்கு. ஆமென். ஹல்லேலூயா. ஏகப்பட்ட ராட்சியங்கள் எரேமியாவுக்கு விரோதமாய், யூதேயா தேசத்துக்கு விரோதமாய் வந்தது. பாபிலோனியர்களுடைய பயங்கரமான கரம் யூதேயா தேசத்துக்கு மேலே வந்ததுனால அவர்கள் யூதேயாவை பிடிக்கிறாங்க. 6வது செஞ்சுரி 7வது செஞ்சுரி பிசியில், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாய் 586வது பிசியில் இந்த காரியத்தை எரேமியாவுக்கு கர்த்தர் உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. யூதேயா தேசத்து மேலே நீ தீர்க்க தரிசனம் சொல்லு, நான் அவங்க மேலே ரொம்ப கோபமா இருக்கிறேன். எப்படி? யூதேயா தேசம் கர்த்தருடைய கட்டளைகளை மறந்து, அப்படியே அந்த வசனத்தை நான் உங்களுக்கு திரும்பி கொண்டு போகிறேன். அவங்க யாரெல்லாம் சாமுவேல் அப்புறம் மோசே இந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் சொல்லியே சொல்லுவார். எந்தெந்த கட்டளைகளை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார்களோ அதையெல்லாம் மறந்து, அதை மீறி கர்த்தர் செய்யவே வேண்டாம் எதையெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் செய்து வாழ்ந்து வந்தபடியினால் கர்த்தர் அடிமை தினத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். பாபிலோன் தேசத்தில் பாபிலோன்கள் வந்து யூதேயாவை ஆளும்படியாய் செய்கிறார். ஏகப்பட்ட த்ரெட்டு, ஏகப்பட்ட பிரச்சனை. அதுக்கு மேலே தான் எரேமியா வச்சு சொல்கிறாரு, நீ தீர்க்க தரிசனம் போய் யூதேயா தேசத்துக்கு மேலே இவங்களை நான் விடவே, இவங்களை இப்போ இல்லை, இதை விட நாசமாக வடக்கிலிருந்து ஏகப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு வரும், இவங்க அழிஞ்சு போகும்படி நான் நிறைய காரியத்தை செய்வேன்னு எரேமியாவை கொண்டு சொல்கிறாரு. உடனே எரேமியா ஜாலி, எல்லா ஜனங்களும் அழிய போகிறாங்க அப்படின்னு நினைக்கல. அதனால தான் எரேமியா அழுது ஜெபிக்கிற ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தான். உடனே கலங்கினான், உடனே இறங்கினான். ஆண்டவரே, இந்த தேசத்திற்காக நான் அழுது ஜெபிக்கிறேன், ஒரே ஒரு விசை மன்னிச்சிருங்க. ஹல்லேலூயா. நீங்க கர்த்தர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வழியில் நடந்தீங்கன்னா கர்த்தர் தேசத்தின் மேலே எது வருதுன்னு உங்களுக்கு காண்பிப்பார். அப்பதான் நீங்க தேசத்துக்காக ஜெபிக்கவே. ஹல்லேலூயா. கர்த்தர் காண்பிக்க இறங்குறதுக்கு முன்னாடியே நம்ம கடை நடக்கிறோம். என் பிள்ளை, நான் அந்த கடன், இந்த கடன், இந்த கதையும் அந்த கதையன்னு லைனாக அடைக்கிறோம். அவரோட வார்த்தை இறங்குறதே இல்லை. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிற இடத்துக்கு நீ போ, நான் சொல்லுகிற வார்த்தையை நீ. ஹல்லேலூயா. மீதியெல்லாம் கர்த்தரையே பார்த்துப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ எரேமியாவுக்கு இருந்த போராட்டம் வேறு, நமக்கு இருக்கிற போராட்டம். நமக்கு இருக்கிற போராட்டம் என்ன அப்படின்னா, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானம் மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இதை மேற்கொள்ள கர்த்தர் உங்களை அரணான வெண்கல அலங்கமாக்குவார். ஹல்லேலூயா. அன்னைக்கு பாபிலோனரோட பிரச்சனை, அன்னைக்கு அதிக விதமான ராட்சியங்களோடு யூதேயாக்கு பிரச்சனை. இன்னைக்கு நமக்கு எதால பிரச்சனை? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் போராட்டம் உண்டு. பொல்லாத ஆவிக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. இல்லை பாஸ்டர், எப்படி பொல்லாத ஆவி அப்படி தெரியலையே, அது ஆண்டவர் தான் நல்லவர், அதனால் பொல்லாத ஆவியில் நினைக்காது. கண்டிப்பாக வாசிங்க. ஒன்றே ஒன்று மட்டும் உங்களை சொல்லிட்டு போகிறேன். தானியேல் 10வது அதிகாரம் வாசிங்க. 10:10.
நான் சொல்லுகிற வார்த்தையை கவனமாய் கேட்டு கால் ஊன்றி நில். நடுக்கச்சோடு எழுந்து நின்றேன். அப்பொழுது அவன், தானியேலே பயப்படாதே, ஹல்லேலூயா. ரொம்ப கவனமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய வெளிப்பாடு இந்த வசனத்தில் இருக்குது. இந்த வசனத்தை எத்தனை பேர் இப்படி பார்த்துருப்பீங்க தெரியாது. 10வது அதிகாரம் 10, 11, 12, 13, 14. ஹல்லேலூயா. என்ன அதிபதி? பெர்சியராகிய. அது ராஜாவை குறிக்கல, பிசாசை குறிக்குது. ஹல்லேலூயா. 21 நாள் இவன் செபித்த செபத்தை கர்த்தரிடத்துல போகாம கர்த்தர் அந்த ஆன்சரை கொடுக்காதபடிக்கு 21 நாள் பிசாசு அந்த ஜெபத்தை தடுக்கிறான். பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. நீங்க அசால்ட்டா நம்ம ஒன்று ஜெபம் பண்ணிட்ட கர்த்தரை பார்த்துப்பாரு. அது போய் சேர்ற வரைக்கும் செபிச்சுட்டே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது போய் சேரும் வரை நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கணும். தானியேலின் ஜெபம், அவன் சிறுமைப்படுத்தின காரியம் கர்த்தரிடத்தில் போகாதபடிக்கு 21 நாள் பெர்சியாவின் அதிபதி எதிர்த்து நின்றான். ஆனாலும் என்ன அதிபதி? என்ன அதிபதி? என்ன வருது? என்ன வருது? அதிபதி. அங்க என்ன வந்துச்சு? அதிபதி. அதிபதினு ராஜா கிடையாது. பெர்சியர்களை ஆட்டி படிக்கிற பிசாசின் விழுந்து போன தேவதூதர்களின் ஆவி இங்கு இந்த ஜெபத்தை தடுக்கும்படியாய் செய்து கொண்டிருந்தது. ஆனால் மீகாவேல் என்கிற பிரதான ஆவி எனக்கு உதவி செய்தபடியினால் உன் ஜெபத்திற்கு பதிலை நான் கொண்டு வந்தேன். இந்த வசனத்தை எத்தனை பேர் இதை படிச்சு நீங்க யோசிச்சிருப்பீங்க தெரியாது. நீங்க செபிக்கிற ஜெபத்தை தடை பண்ணும்படியாய் விழுந்து போன தூதர்கள் மேலே இருக்கிறாங்க. அந்த ஜெபம் போகக்கூடாதபடி எத்தனை நாள்? 21 நாள். ஆனாலும் அந்த ஜெபம் ஆண்டவர் இடத்துல போகும்படியாய் மிகாவேல் தூதன் அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பிரதான அதிபதியாகிய மிகாவேல். இங்கே தான் தேவதூதனுடைய அந்த பெயரே வெளிப்படுது. தானியேலுக்கு தான். ஹல்லேலூயா. வாசிங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவனிடத்தில் வரக்கூடாதபடிக்கு பெர்சியாவை ஆண்டு கொண்டிருக்கிற இந்த தூதர்களின் அதிபதி அந்த காரியத்தை தடுக்கிறான். ஆனால் மிகாவேல் என்கிற கர்த்தருடைய பிரதான அதிபதி அதை மீறி கர்த்தருக்கு ஹெல்ப் பண்ணி கீழே கொண்டு வரான். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகளை உன்னிடத்தில் எடுத்து வர 21 நாள் காத்திருக்க வேண்டியது. ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண உடனே ஆன்சர் எப்படி வரும்? நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டே தேவையில்லாத வாயில அப்படின்னு சண்டை போடுறோம். ஆனால் வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளோட சண்டை போடுற அளவுக்கு நம்முடைய ஆவி பலப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். ஹல்லேலூயா. ஜெபம் ஜெபிச்சிட்டோம், மேலே போய் நிற்கும், விடமாட்டான். அந்த வார்த்தை கீழே வர விடமாட்டான். கீழே இருக்க வார்த்தை மேலே போவ. என்ன பாஸ்டர் நீங்கள் புது கதை சொல்கிறீங்க? நான் சொல்லப்பா. தானியேலுக்கே, தானியேல் என்றால் தேவன் என் நியாயாதிபதி. அவருக்கே அந்த பிரச்சனைனா நமக்கு எவ்வளவு பிரச்சனை நாம பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி உற்சாகமா. இப்போ கர்த்தருடைய தூதன் தானியேலுக்கு இறங்கி அந்த அதிபதி 21 நாள் தடை பண்ணாலும் நான் இறங்கி வந்து விட்டேன், நீ கவலைப்படாதன்னு எப்படி சொன்னாரோ அதே மாதிரி உங்ககிட்டயும் சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் எரேமியாவுக்கு இறங்கினபடினால எரேமியா தீர்க்கதரிசி 15வது அதிகாரத்துக்கு வாங்க. முதல் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் எரேமியாவை நோக்கி, மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு நின்னாலும் என் மனம் இந்த ஜனங்க பட்சமாய் சாராதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய வாக்குத்தத்தத்தை சொல்லுவதற்கு முன்பாக என்ன நடந்தது என்று நீங்கள் புரிந்து கொண்டால்தான் வாக்குத்தத்தம் உங்களுக்கு புரியும். ஹல்லேலூயா. எரேமியா பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை அழைச்சி இந்த தேசத்தின் மேல அதிபதியா தீர்க்கதரிசியா வச்சிருக்கேன். இதுல ஜாதிகளுக்கு மேல. ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற உன்னை பார்த்து நான் சொல்றேன். கர்த்தர் எரேமியாவை நோக்கி சொல்றாரு, மோசேயும்
இந்த சமஸ்த இஸ்ரவேல்ல மிகப்பெரிய ஆளுமையில் இருந்தவங்க 2 பேர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய டைரக்டா பேசி ராஜாக்களுக்கு வார்த்தையை சொல்றவங்க. ஆமென். ஒரே பர்வதத்தில் கர்த்தரை பார்த்தவன், பிரமாணங்களை வாங்கினவன் யாரு? மோசே. ஹல்லேலூயா. 2 ராஜாக்களை சாதாரணமாக இல்லை, பெரிய லெவலில் அபிஷேகம் பண்ணி தேவனுடைய வார்த்தைகளை தேசத்தின் மீது நியாயாதிபதியாக இருந்தவன் சாமுவேல். 2 பேரும் இறங்கி வந்தால் கூட இந்த ஜனத்தை என்ன சொல்றாரு? ஏமானோம், இந்த ஜனங்க பட்சமாய் சாராது. ஹல்லேலூயா. அவர் அழைத்த அதே ஜனம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அதே ஜனம், கர்த்தருடைய ஊழியத்தையும் கர்த்தருடைய காரியத்தையும் நிறைவேற்ற தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமால் அழைக்கப்பட்ட அதே ஜனத்தை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இவங்க 2 பேர் இறங்கினால் கூட, அதாவது பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு ஆரம்ப புள்ளியா இருந்தது மோசே, ராஜாக்களை ஏற்படுத்துவதற்கு ஆரம்ப புள்ளியா இருந்தது சாமுவேல். அவங்க 2 பேரும் இறங்கி வந்தா கூட என் மனம் இவங்க பக்கம் அவ்வளவு பாவத்தால் நிறைந்தவர்களாய், பிரமாணங்களை மீறினவர்களாய், விக்கிரக ஆராதனையில் இடைப்பட்டவர்களாய், யூதயா என்கிற தேசத்தில் முழு பாவம் நிறைந்திருந்தபடியால் கர்த்தர் சொல்றாரு, இவங்களுக்கு என் மனம், இவர்கள் என் முகத்தை விட்டு இவர்களை துரத்தி விடு. தொடர்ந்து வாசிங்க. கர்த்தருடைய ஆன்சர் பாருங்க. கர்த்தர் எரேமியா கிட்ட சொல்றாரு, நீ போய் அவங்கள துரத்திடு. அவங்க கேட்பாங்க, எங்க நாங்க போறதுன்னு கேட்டா, சாவ போறவன் போய் சாவு, பட்டயத்தில் விழுறோம் போய் பட்டயத்தில் விழு. வாசிங்க. பஞ்சத்துக்கு நீ சாவன நினைச்சா போய் பஞ்சத்துக்கு சாவு. சிறையிருப்புக்கு ஏதுவானவர்கள் சிறையிருப்புக்கும் நேராய் போக வேண்டும். கொன்று போட பட்டயமும். கர்த்தர் 4 விதமான சாபங்களால பாவத்தில் இருக்கிற யூதாவை அழிக்கிறார். ஹல்லேலூயா. கொன்று போட பட்டயமும், பிடித்து இழுக்க நாய்களும், பட்சித்து அழிக்க ஆகாயத்து பறவைகளும், பூமியின் மிருகங்களும் ஆகிய 4 விதமான வாதைகளை நான் அவர்கள் மேல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சாதாரணமாக பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டார். கொடுத்தாருன்னா ஸ்பெஷல் பனிஷ்மெண்ட் தான். ஹல்லேலூயா. சிறையிருப்பில் இருன்னு சொல்லலை, எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணுறாரு. கொன்று போட பட்டயமும், இழுத்து செல்ல நாய்களும், அழிக்க ஆகாயத்து பறவைகளும், பூமியின் மிருகங்களும் ஆகிய 4 விதமான வாதையை இந்த ஜனத்தை மேலே கொண்டு வர. வாசிங்க. இந்த மனாசே பண்ண காரியத்தினால பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைய பண்ணுவேன். நான், அவர் சொல்றாரு, நான் எருசலேமே நான் இறங்காம யார் உன்மேல், யார் உனக்கு பரிதபிப்பார்கள், யார் உன்னிடத்தில் திரும்பி உன் சுக செய்தியை விசாரிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர், இது ஆசீர்வாதமா இல்லை அழிவான்னு கேட்டால், கர்த்தர் யூதயா தேசத்தில் எதனால் இறங்கலை, ஏன் இவ்வளோ கோவப்பட்டார் என்பதை நம்ம உணர்ந்து, அது நமக்குள்ளே இருந்தால் அது இராதபடி நம்ம பார்த்துக்கணும். ஹல்லேலூயா. நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய். ஒருவேளை நம்ம பின்வாங்கின அனுபவம் நமக்குள்ளே இருந்தா இன்னைக்கே திருந்தி கர்த்தருக்குள்ளே வர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ என்னை விட்டு பின்வாங்கி போனால், ஆகையால் என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன். இதெல்லாம் நீங்கள் வாசித்து உணர்ந்துருக்கீங்களான்னு? ஹல்லேலூயா. எல்லாம் ஏசாயால, நான் உன்னை மீண்டும் கட்டுவேன், நான் உன்னை திருப்புவேன், புதிதாக்குவேன். இதுதான் வாக்குத்தத்தம் அல்ல. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு முன்பாய் கர்த்தர் என்ன செய்தார் என்பதை நாம, ஹல்லேலூயா, எரேமியா கிட்ட சொல்றாரு, நான் இந்த ஜனத்துக்கு உன்னை அழிப்பேன், நான் பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன் என்று கர்த்தரே சொல்றார். வாசிங்க. ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரு? நான் உன்னை கடற்கரை, இங்க என்ன சொல்றாரு? அதே ஜனங்களை பார்த்து எரேமியா மூலமா சொல்றாரு. என்ன சொல்றாரு? கடல் கரை மணலை பார்க்கிலும் உன் விதவைகள்
யாருக்கு சொல்றாருன்னா யூதேயா தேசத்துக்கு கர்த்தர் சொல்றார். வாசிங்க. ம் 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 12ஆம் வசனம். இதெல்லாம் வீட்டில் போய் நீங்கள் பொறுமையாக 15:1 வாசிச்சு பாருங்க. ம் ம் 13 உன்னுடைய எல்லா ம் சூறையிட வைப்பேன். அல்லேலூயா. ம் 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 அல்லேலூயா. இந்த 14 வசனம் உச்சகட்டமான கர்த்தருடைய கோபம். அல்லேலூயா. 15வது அதிகாரம் 14 வசனம் என்னது? உச்சகட்டமான, ஏன்னா கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவம் அந்த தேசத்தில் நிலவினது. விக்கிரக ஆராதனை, விபச்சார காரியம், கர்த்தருக்கு பிரியமில்லாத பிரமாணங்களை மீறி இந்த மனாசே பண்ண காரியத்தினால கர்த்தருடைய கோபம் எரிகிற அக்கினி போல. எரேமியாவே சாமுவேல் வந்தாலும் வேஸ்ட்டு. இப்போ நம்மளை பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏசாப்பாவே வந்தாலும் நீ திருந்த மாட்டேன்னு சில பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருந்துவது திருந்துற மாதிரி நடிப்பது. திருந்துற மாதிரி நடிப்பது மனிதர்களை ஏமாற்றுவதற்காக. திருந்துற மாதிரி நடிப்பது கர்த்தரை ஏமாற்ற முடியாது. ஹல்லேலூயா. இங்கே சில பேர் சொல்கிறாங்க, பாஸ்டர் நீங்கள் சர்ச்சில் அவ்வளோ சொன்னாலும் அந்த வாசப்படியில் அவுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் கேட்ட வார்த்தைகளெல்லாம் அங்கேயே கழட்டி வச்சுட்டு வந்துடுறாங்க பாஸ்டர். வீட்டுக்கு வந்து திருப்பி பழைய குருடி. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்மளுக்கு வரக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கோபம் நம்ம மேலே மீளக்கூடாதுன்னா அவர் வார்த்தையை உட்கொண்டு அதில் நடக்கிறவர்களாய். எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. இப்போ எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எரேமியாவுடைய பாகம், கர்த்தர் சொல்லிட்டார், யூதேயா தேசத்தை அழிக்க போகிறேன், அவனுக்கு விரோதமா எத்தனை எதிரியை கொண்டு வர பாரு, அவன் தேசத்தில் எதிரிகள் நடந்து போவார்கள், அவனுக்கு உண்டான எல்லா ஆஸ்திகளையும் சொத்துக்களையும் சூறையாட பண்ணுவேன், அவனை யார் விசாரிக்கிறா, யார் அவனை தேற்றுவார், யார் அவனை என்ன பண்றான்னு பார்க்கிறேன், நான் அவனுக்கு விரோதமா நிற்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. யாரை பார்த்து? அவரால் அழைக்கப்பட்ட யூதேயாவை பார்த்து சொல்றாரு. இப்போதான் எரேமியாவை கர்த்தர் அழைத்து, தாயின் கருவில் உருவாக முன்னே உன்னை தெரிந்தெடுத்து உன்னை பரிசுத்தம் பண்ணினேன், சாதிகளுக்கு மேலே தீர்க்கதரிசியை மாற்றினேன். உன்னை அப்பா சூப்பர் போஸ்டிங்டா, அப்படியே உட்காந்துலான்னு கிடையாது, அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறவனாய். கர்த்தர் சொன்ன உடனே, அந்த வார்த்தை கேட்ட உடனேயே அவன், ஆண்டவரே நீ சொன்னதெல்லாம் அப்படியே ஆகட்டும்னு சொல்லலை. ஹல்லேலூயா. ஒருவேளை அப்படி சொல்லியிருந்தானா ஜனங்க நேரத்துக்கு நாசமாக போயிருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல். வாசிங்க 15வது வசனம். இங்கே தான் நம்மளோட தீர்க்க தரிசனம் ஆரம்பிக்குது. இப்போதான் எரேமியா போய் திறப்புல நிற்கிறான். வாசிங்க. கர்த்தாவே நீர் அதை அறிவீர், தேவரீர் என்னை நினைத்து என்னை விசாரித்து என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு என்னை நிமித்தம் நீதியை சரிக்கட்டும், உம்முடைய நீடிய பொறுமை நிமித்தம் என்னை வாரி கொள்ளாதிரும். ஹல்லேலூயா. நீங்க தேசத்தை விடுதலையாக்கணும், கர்த்தருடைய கோபத்தை உங்களிடத்திலிருந்து எடுத்து போடணும். நீங்க கர்த்தருடைய காரியம், சாபம், கர்த்தருடைய கோபம் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, உங்க பிள்ளைகளை இருக்கக்கூடாதுன்னா எரேமியா போல முதல் காரியம் என்னது? கரெக்டா சொல்லுங்க பாப்போம். நிந்தையை சகிக்கிறவனா இருக்கணும். எரேமியா என்ன பண்ணா? 15வது வசனம் தெளிவா, நான் உம்முடைய நிமித்தம் நிந்தையை சகிக்கிறேன் என்று அறியும். ஒரே ஒரு நிந்தை வந்தால் போதும், அவ்வளோதான். கர்த்தரை போட்டு அவ்வளோ சாபம் கர்த்தருக்கே கொடுப்போம். ஹல்லேலூயா. ஐயையோ இந்த ஆண்டவர் ஏன் தான் இந்த ஆண்டவர் இப்படி பண்ணாரோ. சின்னதாக கால் இடிச்சுக்கிட்டா போதும், ஐயையோ என் காலு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சார்லஸ் போல உங்களுக்கு சர்ன்னு ஓடு வந்தாதான். ஹல்லேலூயா. சர்ன்னு பிளேடு போல ஓடு வந்து காப்பாற்றப்பட்டதான் உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. சின்ன காரியம் வந்தாலும் கர்த்தரை நிந்திக்கிறவராக இருக்கக்கூடாது. எரேமியா போல நிந்தனையை சகிக்கிறவனாய். அடுத்த வசனம். ஹல்லேலூயா.
தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ளுகிறவர்களாய். ஒரே ஒரு சகோதரி தான் கை தட்டினாங்க. நீங்கள்லாம் கையை தட்டியிருக்க நேரத்துக்கு. ஹல்லேலூயா. யாரும் வார்த்தையை உட்கொள்ள. பாஸ்டர் பிரியாணி கொடுத்தா, சிக்கன் பீஸ் கொடுத்தா, அம்மு மாதிரி பல்லில் உங்களுக்கு மாட்டிக்கின்னு பாதி பல்லு காணா போனதான் அடங்குவீங்க. ஹல்லேலூயா. நம்ம பிரியாணியோ சாப்பாடையோ உட்கொள்ளுறவர்களா இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் வார்த்தையை உட்கொள்ளுகிறவர்களாய் அது உள்ளே போய் பலத்தையும் சத்துவத்தையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொண்டு வரும். நீ வார்த்தையை கொண்டால், வார்த்தையை உட்கொண்டால் மாத்திரையை உட்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது. நீ வார்த்தையை உட்கொண்டால் அநேகத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னால் அந்த வார்த்தை அவரிடத்துல பேசி உனக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அநேகருக்கு பதில் சொல்லி கொண்டே இருக்கான் பாஸ்டர்னா, வார்த்தையை உட்கொள்றதே எரேமியாவை போல நிந்தனை சகிக்கிறவனாய் கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே உட்கொள்ளுகிறேன். கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்றார், அப்படியே. அல்லேலூயா. பிடிவாதத்தை எறினவனை அப்படியே. அது என்ன பிடிவாதம் எனக்கா இருக்குது? அதுலயே ஒரு பிடிவாதம் நீ பிடிச்சனா, அந்த பிடிவாதமே உனக்கு பிடிவாதமா மாறி பிடிக்காத வாதமா உனக்கு டங்கு டங்குன்னு ஆயிடுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாஸ்டர் இது சாபமா? இல்லை. கரெக்ஷன் வேறு, கர்ஸ் வேறு. திருத்துவது வேறு, சாபம் வேறு. ஹல்லேலூயா. ஒரு பிள்ளையை கண்டித்து நீ ஃபெயில் ஆயிட போற படிடானா சாபம் கிடையாது, அது கரெக்ஷன். ஹல்லேலூயா. ஒருத்தர் நீங்க ஏமாத்தீங்கன்னா விடுவான் தெரியுமா? நீ நல்லாவே, அதுதான் சாபம். ஹல்லேலூயா. ஊழியக்காரன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ள தான் கொண்டு போகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு விஷயத்தை உணவாக கர்த்தர் கொடுக்கும் பொழுது அந்த வசனத்தை அப்படியே உட்கொண்டால் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதத்துக்குள் நடத்துவார். எரேமியா நிந்தனையை சகிக்கிறவனாய், ஏன்னா அழைக்கப்பட்ட போதே பரிசுத்தமாய் இருப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன். அவனை ஆக்கவும் அழிக்கவும் உடைக்கவும் பிரிக்கவும் நாட்டவும் கர்த்தர் அவனை தெரிந்தெடுத்து உன்னை தேசத்தின் மேலே அதிபதியாய் மாத்திரமல்ல தீர்க்கதரிசியாய் வைக்கிறேன் என்று சொன்ன உடனே அந்த நிலைமையை, அந்த பொசிஷனை, அந்த ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு இப்போ பார் கர்த்தர் சொல்லிட்டாரு, ஆண்டவரை நீங்க அப்படியே செய்யுங்க, இவங்க எதையும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லல. திறப்புல நின்னா, ஆண்டவரை நீர் அறிவீர், பரவாயில்ல, இந்த துன்மார்க்கம், இந்த பிரச்சனை உங்களுக்கு நிந்தனையாய் நீங்க சொல்றதெல்லாம் எங்க மேல வரட்டும், ஆனாலும் நான் நிந்தனையை சகிக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும். எத்தனை பேரால இதை சொல்ல முடியும்? இந்த நிந்தனையை இந்த 8 வருடமாய் 5 வருடமாய் ஏகப்பட்ட பிரச்சனை, காசே இல்லை, ஏகப்பட்ட பேருக்கு நான் பதில் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்று நீங்க சொன்னீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, நிந்தனை நீ சகி. அதை சகிப்பதற்கு அவருடைய வசனம் உங்களுக்கு உணவாய் தேவைப்படுகிறது. வசனத்தை உட்கொள்ளவில்லை என்றால், வெள்ளிக்கிழமை அந்த பாஸ்டர் அந்த ஐயா சொன்னார் பார்த்தீங்களா, தீர்க்க தரிசன அபிஷேகம் இருக்கும், அதுக்கு நடுவில் வார்த்தையில் இருக்கணும். வார்த்தை தான் ரெண்டுத்தையும் பயன்படுத்தும், வார்த்தையில் ரெண்டுமே பயன்படாது. ஹல்லேலூயா. வார்த்தை சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். வார்த்தை இல்லாமல் எதுவுமே உங்களை விடுதலையாக்க. ஆதியிலே தேவன் வார்த்தையை உண்டு பண்ணி வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. இன்னும் நீங்கள் டீப்பராக தெரிஞ்சுக்கன்னா ஈவினிங் வந்தால் தான் உங்களை டீப்பராக தெரிஞ்சிக்க முடியும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் தானே இருக்குது பைபிளில். வார்த்தையை உண்டு பண்ணி பாஸ்டர் சொல்கிறாரு, ஈவினிங் வந்தால் தான் உங்களுக்கு அது. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னு ஈவினிங்கோட வேத பாட வகுப்புக்கு வந்தால்தான் இன்னைக்கு ஒரு நல்ல சப்ஜெக்ட் இன்னைக்கு எடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவா, இயேசுதான் கிறிஸ்துவா? ஹல்லேலூயா. நம்ம இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறோமா இல்லை இயேசுதான் கிறிஸ்து என்று சொல்லுகிறோமா என்ற டாப்பிக்கை இந்த வாரம் ஈவினிங் எடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. இயேசு என்றால் என்ன, கிறிஸ்து என்றால் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்று மாலை 7 மணி அளவில் உங்களோடு பேசுவது நான் என்று உங்களை அழைக்கிறேன். ஹல்லேலூயா. வாசிங்க அடுத்த வசனம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. அவன் ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு, ஆண்டவரே விட்டுருங்கோ, இந்த ஜனங்களை விட்டுருங்கோன்னு அவன் கெஞ்சல. எவ்வளவு ஜெபம் அப்படி இருக்கணும். ஹல்லேலூயா. ரொம்ப அழகா எலியா கருத்தோடு செபிச்சான். நாமளும் கருத்தோடு எவ்வளோ அழகாக கர்த்தரோட இருதயத்தை மாற்றுகிற ஜெபம் பாருங்க. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவனே அவைகளை உட்கொண்டேன். நீங்கள் சொன்னதை அப்படியே கேட்டுட்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் எனக்கு மகிழ்ச்சியுமா இருக்கிறது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு
வாசிங்க தொடர்ந்து. எத்தனை பேர் இது நம்ம சொல்ல முடியும்னு தெரியாது. எரேமியா சொல்றான், நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை, உமது கரத்து நிமித்தம் தனித்து. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை தொட்டுட்டார்னா, சின்ன பிள்ளையா இருக்கும்போது எரேமியாவை தொட்டாரு, அதிலிருந்து அவன் எப்படி இருக்கான்? அல்லேலூயா. எப்படி இருக்கான்? அல்லேலூயா. கும்பலா போனா பஸ்ஸில் போ. அல்லேலூயா. கும்பலா போனா. ஆனால் நீங்கள் ஒன்ஸ் ரிச் ஆகி பெரிய லெவலில் ஒரு பணக்காரன் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் பஸ்ஸில் போவீங்களா இல்லை காரில் போவீங்களா? காரில் எத்தனை பேர் உட்கார முடியும்? இன்னும் டாப் லெவலில் ரிச் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் ஹை லெவல் ஃபெராரி காரில் போகிறீங்க வச்சுங்க, அதில் எத்தனை பேர் உட்கார முடியும்? 2 பேர் தான் உட்கார முடியும். நீங்கள் நெருங்க உச்சத்தை நெருங்க உங்கள் ஜனக்கூட்டம் குறைஞ்சி நீங்களும் ஆண்டவரும் ஆயிடுவீங்க. அல்லேலூயா. எரேமியா கும்பலோடு பஸ்ஸில் போல கர்த்தரோடு நெருங்கி போகும்போது கும்பல் வராது, அவர் மாத்திரம்தான் இருப்பாரு. ஆண்டவரே, நான் தனித்திருக்கிறேன் என்பதை நீங்க அறிந்திருக்கிறீர். வாசிங்க. சலிப்பினால் என்னை நிரப்பினீர், என் நோவு நித்திய காலமாகவும் கொடிய புண்ணா இருப்பானே. நீர் எனக்கு நம்பப்படாத ஊற்றை போலவும் வற்றி போகிற ஜலத்தை போல இருப்பீரோ. எவ்வளவு அழகான வார்த்தைகளை கொண்டு செபிக்கிறான் பாருங்க. வற்றி போகிற ஜலத்தை போல இருப்பீரோ, இது நிமித்தம் அல்லேலூயா, இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீர்ப்பாத்தின் என்று விலை பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பதான் சொல்றாரு, எரேமியாவே, நீ இப்படி ஜெபித்ததுனால உன்னை இந்த ஜனத்துக்கு எதிராக அரணான வெண்கல அலங்கமாக்கவே. அவர்கள் உனக்கு விரோதமாக எழும்புவார்கள், யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனம் இப்போ சொல்லப்பட்டதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இட்ஸ் நாட் ரொம்ப ஈஸியான வசனம் கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த கடினமான பாதை கர்த்தர் இறங்கி, நான் அழிக்க போறேன், மோசேவாலையும் சாமுவேலால கூட அவளை காப்பாற்ற முடியாது, இந்த ஜனத்தை அழிக்க போறேன் என்று சொன்னபோது எரேமியாவின் அறிவாளித்தனத்தினால கர்த்தருடைய வார்த்தை. ஏன் அப்ப இவ்வளவு அறிவா சோமனானா? கர்த்தர் முன்னாடி சொன்னார் 1 அதிகாரத்தில், உன் வாயில என் வார்த்தைய அதை மாத்திரம் பேசு. அவனுடைய வார்த்தையை ஆண்டவரே கெஞ்சி விட்டுருங்கன்னு சொல்லியிருந்தானா கர்த்தர் விட்டுருக்க மாட்டாரு. அவ்வளோ அழகா நீங்க வடிந்து போகிற ஜலத்தை போல இருப்பீரோ. ஆண்டவரே, நீர் திருப்பினால் நாங்கள் சீர்படுவோம். உங்களால திருத்த முடியாத ஆட்களே கிடையாது. நீங்க நினைச்சா நாங்க சீர்படுவோம். இந்த வெண்கல அலங்கம் ஏன் அவனை மாத்தினார்னா, வாசிங்க 1:18 எரேமியா. ஆண்டவரன் அழைத்த போதே சொல்லிட்டாரு, இதோ தேசம் அனைத்திற்கும், யூதாவின் ராஜாக்களுக்கும் அதின் பிரபுக்களுக்கும் அதின் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இரும்பு தூணும் வெண்கல அலங்கம் உன்னை ஆக்கினேன். அவர்கள் உனக்கு முன்பாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன் என்று 1:18 சொன்னதை தான் 5:20 நிறைவேற்றுறாரு. ஹல்லேலூயா. இந்த வசனம் 18 தீர்க்கதரிசனமா சொல்லிட்டாரு. அந்த வாக்குத்தத்தத்தை தான் 15:20 இந்த தேசத்தை அழிக்கும் போது, இந்த தேசத்தை நான் இதோட காலி பண்ண போறேன் கர்த்தர் சொன்னபோது அவனுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை அங்க எடுத்து வைக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, டேய், நீ கரெக்டான நேரத்தில் சரியான சமயத்தில் இந்த வார்த்தைகளை என்னோடு நீ பேசினபடியால் உனக்கு எதிராக யுத்தம் பண்ணினாலும் பண்ணட்டும், கவலைப்படாத, நான் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. இதான் இந்த மாசத்துடைய நம்முடைய வாக்குத்தத்தம்.
எரேமியா 15:1-20 வரை வீட்டில் போய் நீங்கள் ஆராய்ந்து அறியுங்க. பக்கத்து வீட்டையும் எதிர் வீட்டையும் சைடு வீட்டையும் சபையில் வந்தவங்களையும் வராதவங்களையும் தெரிஞ்சவங்களையும் தெரியாதவங்களையும் ஆராய்தை விட கர்த்தருடைய வேதத்தை ஆராயுங்கள், அதனால் நித்திய ஜீவனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கே நமக்கு ரட்சணை நாள். கர்த்தர் இன்றைக்கே நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா. அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். சொல்லுங்க, அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். எனக்கு எதிராய் சொல்லுங்க, அறிக்கை, எனக்கு எதிராய் யுத்தம் பண்ணுவார்கள். நண்பர்கள், வேலை செய்கிறவர்கள், என்னோடு இருப்பவர்கள், என்னுடைய உறவினர்கள், எனக்கு சார்ந்த தெரிந்தவர்கள் என்னோடு யுத்தம் பண்ணுவார்கள். பிசாசு என்னோட யுத்தம் பண்ணும், ஆனாலும் மேற்கொள்ளாது. அறிக்கை செய்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஆனாலும் மேற்கொள்ளாது. ஏன்னா என்னை ரட்சிப்பதற்காக, அறிக்கை, என்னை ரட்சிப்பதற்காக, என்னை தப்புவிப்பதற்காக கர்த்தர் என்னோடு இருக்கிறபடினால் எதுவும் என்னை மேற்கொள்ள முடியாது. கையை தட்டி உற்சாகமாய் ஹல்லேலூயா. நிந்தையை சகிக்கிறவன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தை உணவு போல அருந்துறவன் பாக்கியவான். கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்றவன் பாக்கியவான். அவர்கள் தான் வெண்கல அலங்கமாய் மாற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வசனத்தை எடுத்துக்கொள்றீங்க? எத்தனை பேர் இது ஆசீர்வாதமா இருக்குது? எத்தனை பேரோட உள்ள உடைக்கப்பட்டது? எத்தனை பேரை கர்த்தர் தொட்டு இருக்கிறார்? அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் எல்லாம் முழங்கால் படிடுவோமா? தருமையான காலை வேளையில் இந்த வேத வசனம் நீங்களே நினைச்சிட்டீங்க, சாமுவேல் வந்தாலும் திருத்த முடியாது, மோசே வந்தாலும் திருத்த முடியாது. ஆனால் ஒரே ஒரு மனுஷனுடைய கண்ணீர் ஜெபம் உங்கள் மனசையே திருப்பிருச்சுப்பா. இன்னைக்கு இயேசு வந்தாலும் உன்னை திருத்த முடியாதுன்னு சொல்கிற ஜனங்க மத்தியில் அரணான வெண்கல அலங்கமாக நீ எங்களை மாற்றமா, நீ எங்களை மாற்ற போகிறபடினால உன்னுடைய சமூகத்திற்கு நேராக நாங்கள் வருகிறோம்ப்பா. இந்த ஜனங்கள் எங்களை தள்ளும்படியாய், எங்களை இடித்து தள்ளும்படியாய், இது கற்பாறை மேலே இல்லை, மணலால் கட்டப்பட்டிருக்கு, ஈஸியாக தள்ளிலாம் நினச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் அவங்க கண்களெல்லாம் பார்க்கும்படியாய் நீர் எங்களை வெண்கல அலங்கமாக்கும்படியாய், அரணான வெண்கல அலங்கமாய் நீர் மாற்றப் போகிறபடியாக நான் செபிக்கிறேன். எங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற எல்லாரையும் நாங்கள் மேற்கொண்டு அவர்கள் எங்களை மேற்கொள்ளாதபடி நாங்கள் அவர்கள் மேலே ஜெயம் எடுக்கும்படியாய், பிசாசின் கிரியை மேலே ஜெயம் எடுக்கும்படியாய், தானியேல் ஜெபத்தை தடுத்த அந்த பிசாசின் கிரியைகள், வான மண்டலத்தில் உள்ள ஆவிகள் ஒருவேளை எங்கள் ஜெபத்தை தடுக்குமே ஆனால் இயேசுவின் நாமத்தில் அந்த கிரியைகளை இப்போது நிர்மலமாக்குறேன். மிகாவேலுக்கு நாங்கள் கட்டளையிடுகிறோம், எங்கள் ஜெபங்களை தேவனுடைய சமூகத்துக்கு எடுத்து செல்லும்படியாய், எங்களுக்கு தடையாக இருக்கிற காரியங்களை தேவனுடைய சமூகத்துக்கு எடுத்து செல்லும்படியாய் எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக்குறேன். தூதன் இறங்குவானாக, மிகாவேல் இறங்குவானாக, எங்க ஜெபத்தை எடுத்து தள்ளட்டும். இயேசுவானவர் பதிலாய் வரட்டும், கிறிஸ்து எங்களுக்கு பதிலாய் வரட்டும், கிறிஸ்துவின் ஜீவன் எங்கள் மேலே பிறக்கட்டும்பா. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கட்டும், எங்களை ஆசீர்வதிக்கட்டும். வெண்கல அலங்கமாய் மாறி நீர் எங்களோடு இருக்கிறதை உலகம் அறியட்டும். நீங்க ஏன் எங்களோடு இருப்பீங்கன்னா எங்களை ரட்சிப்பதற்காக, எல்லா விதமான தீமைகளிலிருந்து எங்களை தப்புவிப்பதற்காக நீங்களோடு இருக்கிறீங்க. நினைத்த பிள்ளைகள் எங்களுக்கு பிரியமா இல்லை, நாங்கள் யோசித்த காரியங்களுக்கு பிரியமா இல்லை, நாங்கள் உள்ளுக்குள்ளேயே வைத்து எப்படி இதை புடங்குவது என்று யோசித்து யோசித்து கலங்குற சகோதரியே, கர்த்தர் உன்னை அரணான வெண்கலமாய் மாற்ற போகிறாரு, அரணான பட்டணமாய் மாற்ற போறாரு, இரும்பு தூணாய் மாற்ற போறாரு. உன்னை அவர் இப்பொழுதே வெண்கல அலங்கமாய், வால் ஆஃப் பிரான்ஸ், கர்த்தர் உன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா.
அபிஷேக ஒலிவ மரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன் சமூகத்தில் உம் அன்பையே அபிஷேக ஒலிவ மரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் உம் அன்பையே உம் வசனம் தான் பசியாற்றும் உணவு உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். சொல்லுமா, உம் வசனம் தான் பசியாற்றும் உம் பிரசனம் தான் நீரே வெளிச்சமும் நீரே ஜீவனும் பலருமானி நீரே வெளிச்சமும் நீரே. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுவோமா, அபிஷேக உம் ஆலயத்தில் உம் சமூகத்தில் உம் அன்பையே நம்புபவன். வழுவாமல் பாதுகாக்கிற பிதாவுடைய அன்பும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியுடைய அந்யுன்யமும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் எங்களோடு இருப்பதாக. என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. லேலுயா லேலுயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வாதம் வைப்பார்.